எத்தனை பேர் குயவன் பார்த்துருக்கீங்க? நேரா பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? அதை எடுத்து போடும் போது இந்த ரோட்ல சேர் இருக்கும் தெரியுமா? அது அப்படிதான் இருக்கும். இப்படி சுத்தி விட்டு டயரை சுத்தி விட்டுட்டு அதை எடுத்து இப்படி போடுவாங்க, சப்புன்னு சாணி அடிக்கிறவங்க. ஆனா அந்த குயவனுடைய கை அவன் கடைசி பினிஷ் பண்ற வரைக்கும் யாருக்குமே தெரியாது அது என்னன்னு. சார், உங்களை இப்போ பாக்குறவனுக்கு உங்களை எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனா நீங்க உங்க லட்சிய கரையில போய் நிக்கும் போது இவனானு பாக்குற அளவுக்கு, ஆனா என் குயவனுக்கு நல்லாவே தெரியும் அவர் உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போறாரு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அந்த அந்த களிமண்ணே யோசிக்குவாங்க, நான் களிமண் தானே, நான் சேரு தானே, என்ன பண்ண போறீங்க? ஆனா குயவனுக்கு தெரியும், நீ சேரா இருந்தாலும் உன்னுடைய மதிப்பை கூட்டுறதுக்கு என்னால முடியும். சம்திங் கேவலமா நம்ம பாக்குற சேரு. நான் இப்போ உள்ள சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகும் போது ஷூல அந்த சேரு பட்டுட்டு நான் என்னடா இது அப்படி. ஆனா அதுவே ஒரு மண் பாத்திர கடைக்கு போனோம்னா ஒரு மண் பாத்திர விலையும் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய். நீங்க குவாலிட்டியா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நீங்க அது அழகு பொருள்லாம் வாங்கினீங்க ஒன்றும் இல்லை. இந்த குட்டி யானை மாதிரி ஒன்று மண்ணில் செஞ்சிருவாங்க, குட்டி யானை இருக்கும், 2,000 ரூபாய். சொல்றது புரியுதா? அது களிமண் தான் சார், ஆனா யார் கையில இருக்குன்றது ஒரு மேட்ரு.